ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு விழாவை புறக்கணித்த புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர். மீண்டும் பரபரப்பான சூழலில் அரசியல் களம். மோன்தா புயலின் தாக்கத்தால் ஏனாமில் சாலையின் குறுக்கே மரங்கள் முறிந்து விழுந்தன. அவசர கால பணிகளில் ஊழியர்கள் தீவிரம். இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் போலி வாக்காளர்கள் குறித்து வீடு வீடாக ஆய்வு செய்ய வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆளுநர் முதலமைச்சர் உச்சகட்ட மோதல் எதிரொலியாக முதலமைச்சரோடு சபாநாயகரும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களும் அரசு விழாவை புறக்கணித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்தது. ஆளுநராக இருந்த தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி இடையே சிறு சிறு பிரச்சினைகள் அவ்வப்போது எழுந்தாலும் பெரும்பாலும் சுமூகமாகவே நிர்வாகம் சென்றது. ஆளுநர் தமிழிசை ராஜினாமாவிற்கு பிறகு மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி பொறுப்பு கவர்னராக நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு IAS அதிகாரியான கைலாஷ்நாதன் புதுச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கைகளுக்கு ஆளுநர் செவிசாய்த்து வந்தார். இலவச அரிசி வழங்க மத்திய அரசிடம் அனுமதி பெற்றும் தந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான இடைவெளி அதிகரித்தது. இதற்கு சில அதிகாரிகளும் காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இலவச அரிசி கொள்முதலில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து ஆளுநர் அரிசி வழங்கும் கோப்புக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். குப்பை டெண்டர், மதுபான தொழிற்சாலை உட்பட விவகாரங்களில் ஆளுநர் முதலமைச்சரிடையே மோதல் ஏற்பட்டது. இது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியிருந்தது. இருவரையும் சமரசப்படுத்த பாரதிய ஜனதாவினர் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டனர். முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. இது தொடர்பாக கட்சி மேலிடத்திற்கும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் தகவல் தெரிவித்தனர். வழக்கமாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பாகுபாடு இன்றி தீபாவளி பண்டிகைக்கு அரசு மூலம் பட்டாசு பாக்கெட்டுகள், இனிப்புகளை வழங்குவார். ஆனால் இந்த ஆண்டு மத்திய அரசின் சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி தீபாவளி பரிசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடாது என ஆளுநர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சில கோப்புகளுக்கு ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை. கோப்புகள் குறித்து கேள்வி எழுப்பிய ஆளுநர் திருப்பி அனுப்பியதால் அதிருப்தி அதிகமானது. இருப்பினும் தீபாவளி பண்டிகைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி விழுந்ததாக கருதப்பட்ட நிலையில் எலக்ட்ரிக் மினி பேருந்து துவக்க விழாவில் தனது அதிருப்தியை முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் வெளிப்படுத்தினார். அவர் பேசும்போது தனக்கும் நிர்வாகத்தில் பல்வேறு குறைகள் இருப்பதாகவும் சிரமங்களுக்கு இடையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து மாலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட துணை தாசில்தார்களுக்கு பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வருவாய்த்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகிப்பார் என அழைப்பிதழில் இடம்பெற்றிருந்த நிலையில் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் கைலாஷ்நாதன் மட்டுமே பங்கேற்று புதிய துணை தாசில்தார்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் திட்டமிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் விழாவை புறக்கணித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சரோடு சபாநாயகரும் பாரதிய ஜனதா அமைச்சர்களும் புறக்கணிப்பு செய்துள்ளது புதுச்சேரி அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோன்தா புயல் தாக்கத்தால் ஏனாமில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்வதால் பல்வேறு பகுதிகளில் சாலையின் நடுவே மரங்கள் முறிந்து விழுந்தன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயல் 28ஆம் தேதி இரவு ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புயல் கரையை கடக்கும்போது சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் புயல் கரையை கடக்கும்போது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏனாமில் 28ஆம் தேதி அதிகாலை முதலே பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏனாமில் புயல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. அவசர கால பணிகளில் ஈடுபட போதுமான எண்ணிக்கையிலான பொக்லைன், மரம் வெட்டும் எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து துணை சுகாதார மையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 மணி நேர செயல்பாட்டில் உள்ளன. மதுபான கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பிற கடைகள் பிற்பகல் முதல் மூடப்பட்டுள்ளன. பள்ளி, கல்லூரி வளாகங்கள், சமுதாய நலக்கூடங்களில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பழைய துறைமுக வளாகம், அரசு சுற்றுலா விடுதி, பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இவற்றை உடனடியாக அகற்றுவதற்கு நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் ஒதியம்பட்டு பகுதிகளில் உள்ள சாலையோரங்களில் பாசிமணிகள் விற்பனை செய்யும் 100க்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பத்தினர் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதிகளில் வசித்து வருகின்றனர். பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி பலமுறை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இருந்தனர். ஆனால் இலவச மனைப்பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் போலி வாக்காளர்கள் குறித்து வீடு வீடாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது என்றும் இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார். அதை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவக்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் அன்பழகன் புகார் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் போலி வாக்காளர்கள், இரு மாநிலங்களில் உள்ள இரட்டை வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்களை நீக்காதது என 50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளதாகவும் இவர்களை நீக்க வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தேர்தல் துறைக்கு பல முறை கடிதம் அளித்துள்ளதாகவும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் 10,25,000 வாக்காளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போலி வாக்காளர்கள் பிரெஞ்சு நாட்டில் உள்ளவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பது, மரணம் அடைந்தவர்களுடைய பெயர் நீக்காமல் இருப்பது, இரட்டை வாக்குரிமைகள், இது போன்ற 50,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள்
இந்த இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஒவ்வொரு முறையும் அதிமுக சார்பில் பல முறை புதுச்சேரி தேர்தல் துறைக்கு ஆதாரபூர்வமான கடிதங்களை நாங்கள் அளித்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் அரசுல எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் நடத்தும் துறை எடுக்கவில்லை. இதனால இப்போ பட்டியலில் ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் துறை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல இவங்க முழுமையா இதை வீடு வீடாக ஆய்வுக்கு உட்படுத்தின 50,000க்கும் மேற்பட்டவர்கள் போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கம் செய்யும். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு 2 வேளைகளாக நடத்தப்பட்டன. புதுச்சேரியில் 80 மையங்களிலும், காரைக்காலில் 12 மையங்கள், மாஹைவில் 3, ஏனாமில் 6 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டன. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டித் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சவுகான், வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் கந்த சஷ்டி விழாவையொட்டி முருகர் பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிற முருகர் பெருமானுக்கு நடைபெறும் விழாக்களில் கந்த சஷ்டி பெருவிழா முதன்மையான விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி சூரசம்ஹாரத்துடன் அனைத்து முருகர் கோவில்களிலும் கொண்டாடப்பட்டது. கந்த சஷ்டி விழாவின் நிறைவு விழாவாக ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் அக்டோபர் 28ஆம் தேதி அனைத்து முருகர் கோவில்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் முருகர் சன்னதியில் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் மாலையில் அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்களிப்புடன் நடைபெற்ற விழாவில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார். விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை செய்யப்பட்ட தாலிக்கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். துணை வட்டாட்சியர் பணிக்கு தேர்வானவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக இருந்த துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 30 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பணி நியமன ஆணைகளை பெற்ற துணை வட்டாட்சியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்யுமாறு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட துணை வட்டாட்சியர்களுக்கு வாழ்த்து கூறினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம்,
பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட துணை ஆட்சியர் சிவசங்கரன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி புவனேஸ்வர் மற்றும் புவனேஸ்வர் புதுச்சேரி செல்லும் அதிவிரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மோந்தா புயல் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி புவனேஸ்வரில் இருந்து பிற்பகல் 12:10 மணிக்கு புறப்படும் புவனேஸ்வர் புதுச்சேரி அதிவிரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியிலிருந்து 29ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி புவனேஸ்வர் அதிவிரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. அரியாங்குப்பம் காலத்தோட்டத்தில் உள்ள சிவசுப்பிரமணியர் கோவில் மூலவருக்கு தங்க கவசத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவிட் உட்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவற்றை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், பேரவை இணைச் செயலாளர் ஜீவா உட்பட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு 29ஆம் தேதி புதன்கிழமை கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளில் 87 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு தரவரிசை பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் 3037 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை ஜிப்மரில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. இதன் பின்னர் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியான மாணவர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இடம்பெறும் மாணவர்களுக்கு 29ஆம் தேதி அங்குள்ள அப்துல் கலாம் கலையரங்கில் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு நவம்பர் 3ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,225 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.